வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதனால் சென்னைக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வெளிப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும், அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திர கடற்கரையை ஒட்டி வடக்கு நோக்கி நகருவதற்கான நிலை தற்போது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று முதல் நாளை காலை வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் தற்போது நீடித்து வருகிறது. இது தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நாளை மறுநாள் முதல் லேசானது முதல் மிதமான மழைக்கு மட்டுமே தமிழகத்தில் வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடலில் மத்திய பகுதிகளில் நேற்று முன்தினம் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை 5:30 மணி நிலவரப்படி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருக்கின்றது. இது அடுத்த 2 நாட்களில் மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நாளை காலை வரை 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று முதல் நாளை காலை வரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதன் பின்னர் நாளை மறுநாள் முதல் தமிழகத்திற்கு பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. படிப்படியாக நாளை மதியத்திற்கு பிறகே சென்னை தமிழகத்தை பொறுத்தவரை மழை குறைந்து மிதமானது அல்லது லேசானது மழைக்கு மட்டுமே தமிழகத்தை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சென்னை, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதலே தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையிலும் நாளை காலை வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது விடுத்திருக்கின்றது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். இதனால் சென்னைக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, தென்மேற்கு வங்களா விரிகுடாவில் உருவாகியிருந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தற்போது வெளிப்பட்டிருக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும், அதன் பிறகு அடுத்த 24 மணி நேரத்தில் ஆந்திர கடற்கரையை ஒட்டி வடக்கு நோக்கி நகருவதற்கான நிலை தற்போது இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களுக்கும் இன்று முதல் நாளை காலை வரை கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக தற்போது நேற்று முன்தினம் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகியிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் தற்போது நீடித்து வருகிறது. இது தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.